வணக்கம் மக்களே. டாஸ்மாக் கடைகளுக்கு நிரந்தர பூட்டு, சரக்கால் முளைத்த சிக்கல், ஏக்கு தப்பாய் சிக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. வரவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளில் அதிமுகவும் முழு வேகத்தில் இறங்கியிருக்குன்னே சொல்லலாம். கூட்டணி பேச்சுவார்த்தை, வேட்பாளர் தேர்வு, தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி எல்லா நிலைகளிலும் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதிமுக தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு தொடர்பான வாக்குறுதி இடம்பெறுமான்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்குது. இது தொடர்பாக கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த நிர்வாகிகள்கிட்ட தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தி வந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி தகவல்கள் தெரிவிக்குது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கிற இந்த நிலைமையில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் மற்றும் முக்கிய கட்சிகள் எல்லாமே தங்களோட தேர்தல் உத்திகளை இறுதி செய்கிற பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த முறை 4 முனை போட்டி உருவாகுன்ற சூழலே நடந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையை ரொம்ப கவனமாக வடிவமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதா அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. திமுக ஏற்கனவே கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை குழுவை அமைச்சு பணிகளை தொடங்கிடுச்சு. இந்த நிலையில் அதிமுகவும் தங்களோட அறிக்கைக்கான பணிகளை முடுக்கி விட்டுருக்காங்கன்றது தான் குறிப்பிடத்தக்கது. அதிமுக சார்பில் அறிக்கையை தயாரிக்க 10 பேர் கொண்ட ஒரு குழுவை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்கள் அடங்கிய ஒரு குழுவை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு தரப்பினரோட கருத்துக்களை கேட்டறிஞ்சிருக்காங்க. இந்த சந்திப்புகளில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் இருந்து டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு, மதுவிலக்கு அமலப்படுத்த வேணும்னு சொல்லி கோரிக்கை ரொம்ப வலுவாக வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இதனால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு குறித்த அறிவிப்பு இடம்பெறுமான்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஆனால் இதே விவகாரத்தில் கட்சியோட உள்ளக சர்வே முடிவுகள் தெளிவான முடிவை எடுக்க முடியாத நிலையும் ஏற்படுத்தி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. மதுவிலக்கு வாக்குறுதி கொடுத்தால் தேர்தலுக்கு சாதகமாக அல்ல பாதகமான்ற குழப்பம் அதிமுக தலைமையில் உருவாகியிருக்குன்னே சொல்லலாம். இதனாலேயே பூரண மதுவிலக்கா அல்லது படிப்படியான மதுவிலக்கான்ற 2 வழிகளில் எதை தேர்வு செய்யுதுன்ற பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் டாஸ்மாக் மூலமாக ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு அதிகமான வருவாய் அரசுக்கு கிடைக்குது. இந்த ஆலோசனையும் வலியுறுத்தப்பட்டிருக்கு. அந்த வருவாய் இல்லாமல் போனால் மாற்று வருவாய் ஆதாரங்களை தெளிவாக அறிவிக்காமல் மதுவிலக்கு வாக்குறுதி அளிக்கிறது அரசியல் ரீதியாக ஒரு ஆபத்தானதுன்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. குறிப்பாக தொழில்துறை வளர்ச்சி, முதலீடுகள், வேலைவாய்ப்புகள், இது மூலமாக வருவாயை உயர்த்துற ஒரு குஜராத் மாடல் போன்ற திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லி கருத்தும் முன் வச்சிருக்காங்க. இந்த திட்டங்களை பிரதமர் மோடி வாயிலாக அறிவித்தால்தான் தமிழக மக்கள்கிட்ட அது ஒரு நம்பகத்தன்மையாக பெறும்னு சொல்லியும், அதிமுக பாஜக கூட்டணிக்கும் அது வலு சேர்க்கும்னு சொல்லியும் மதுவிலக்குக்கு ஆதரவாக பேசுகிற சீனியர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கதா சொல்லப்படுது. இது போன்ற மாறுபட்ட கருத்துக்களால் மதுவிலக்கை பற்றி எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திணறி வருவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேங்க்யூ.